மும்பை கோவா நெடுஞ்சாலையில் உள்ள பழைய பாலம் இடிந்து விழுந்தது. இதில் பேருந்துகள் ஆற்றில் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை காணவில்லை. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராய்காட் மாவட்டத்தில் சாவித்ரி ஆற்றின் வெள்ளத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மும்பை கோவா நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் உடைந்து விழுந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாலம் அதிகாலை 2 மணி அளவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் இடிந்து விழுந்தபோது அவ்வழியே சென்ற 2 பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்று வெள்ளத்தில் விழுந்தன. இதில் பேருந்தில் பயணித்த 22 பயணிகளை காணவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலம் பேருந்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர்.